ஃபியூச்சர் டீச்சர்ஸ் நேற்று நான் என்ன வந்த வீடியோவில் அப்படின்னா நேற்றுக்கு நான் ஒரு டாப்பிக்கை டீச் பண்ணுறேன்னு சொன்னேன் இல்லையா. இன்னைக்கு நான் வந்து தாத்தாபாய் நவ்ரோஜி அவர் யாரு, அவர் என்னென்ன பத்திரிகை யூஸ் பண்ணியிருக்காரு, அவர் எங்க பிறந்தாரு, அவர் இந்திய விடுதலை போராட்டத்துல பங்கு என்ன, அவர் வந்து என்னென்ன கழகத்தை ஏற்படுத்தினாரு, அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். ஓகேவா, பார்க்கலாமா? ஓகேவா. தாதாபாய் நவ்ரோஜி அப்படின்னா அவர் வந்து முதுபெரும் மனிதர் அப்படின்னு சொல்லுவாங்க. த கிரேட் ஓல்டு மேன் ஆஃப் இந்தியா அப்படின்னா யாரு அப்படின்னா தாதாபாய் நவ்ரோஜி. அவர் பார்த்தோம்னா இந்திய தேசத்துல முதுபெரும் மனிதரும் சொல்லுவாங்க, அவர் முதுபெரும் தலைவரும் சொல்லுவாங்க. அதே போல நம்ம தொடக்கால இந்திய தேசியத்துல முக்கிய தலைவராக இருந்தாரு. இவர் வந்து வயதானதால இவர் முதுபெரும் மனிதர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இவர் வந்து 1870களில் இவர் வந்து மாநகராட்சி கழகத்திற்கு நகர சபைக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதனோட தலைவராகவும் இருந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்திய கழகம் அப்படின்ற அமைப்பை ஏற்படுத்தியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து இந்திய கிழக்கிந்திய கழகம் என்ற அமைப்பை ஏற்படுத்தியிருப்பாருப்பா. எந்தெந்த இயர் கேட்டாங்கன்னா 1865 வந்து இந்திய கழகம் அப்படின்னு ஏற்படுத்தியிருப்பாரு. கிழக்கிந்திய கழகத்தை வந்து 1866 ஏற்படுத்தியிருப்பாரு. அதுக்கப்புறம் அவருடைய பத்திரிகை என்ன வரும் அப்படின்னா வாய்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு இந்தியாவின் குரல் என்ற பத்திரிகை இவர் ஏற்படுத்தியிருப்பாரு. அதுல வந்து தலா வருமானத்தை முதல்ல கணக்கிட்டவர் இவர் தான். இவர் ஐஎன்சி மாநாட்டுக்கு மூணு கொல்கத்தா, அதுக்கப்புறம் பம்பாய், அப்புறம் கொல்கத்தா, மறுபடியும் கொல்கத்தா வரும். ஸோ அந்த 3 ஐஎன்சி மாநாட்டுக்கு தலைவராக இவர் இருந்திருப்பாருப்பா. அது போல லண்டன்ல ஒரு பெரிய கம்பெனில ஒரு பங்குதாரராகவும் இருந்திருக்காரு. நிறைய முதலீடுகள் வந்து பிரிட்டிஷ்காரர்கள் நம்மளை அடிமைப்படுத்தி வச்சிருக்காங்க இல்லையா. அப்ப நம்ம கிட்ட ஈட்டின வருமானத்தை இங்கிலாந்துல போய் செலவு பண்ணதால இவருக்கு வந்து ரொம்ப ஒரு கோபம் வந்தது. அதனாலதான் அவர் நிறைய பிரிட்டிஷ் ஒவ்வாத ஆட்சி பிரிட்டிஷ் ரூல் ஆஃப் இந்தியா என்ற 10 நூலை எழுதியிருப்பாரு 1901. அது என்ன அப்படின்னா பிரிட்டிஷ் ஒவ்வாத ஆட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. இந்திய தேசியத்துல இவர் முக்கிய பங்கு ஆற்றியது. இவர் தலா வருமானத்தை கணக்கிட்டதுதான் அடிக்கடி எக்ஸாம்ஸ்ல கேட்பாங்க. அதே போல இவரு தாயக கட்டணம் சொல்லுவாங்க, அதாவது ஹோம் சார்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்கப்பா. அது வந்து 30 மில்லியன் பவுண்டுகள் நஷ்டம் ஏற்படுறதாக தாதாபாய் நவ்ரோஜி தான் ஃபர்ஸ்ட் கண்டறிஞ்சு கூறினார். என்னன்னா தாயக கட்டணம் என்னும் பெயர்ல ஆண்டொன்றுக்கு 30 மில்லியன் பவுண்டுகள் நஷ்டம் ஏற்படுறதாக இவர் குறிப்பிட்டார். அதே போல லண்டன்ல வாழறாங்க இல்லையா கம்பெனி பங்குதாரர்கள், அவங்க வந்து அதிக லாபம் ஈட்டுறாங்க, இந்தியாவை சேர்ந்தவங்க அதிக லாபம் ஈட்டல அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அது போல 1835 இருந்து 1872 வரைக்குமே பார்த்தோம்னா ஒவ்வொரு ஆண்டும் 13 பில்லியன் மதிப்புடைய பொருட்களை இங்கிலாந்திற்கு நம்ம நாட்டுல இருந்து ஏற்றுமதி செய்யப்பட்டாங்க. தவறு தானே. அதை வந்து இவரை கண்டிச்சு ஒரு பத்திரிகையில எழுதியிருப்பாருப்பா. சோ தாதாபாய் நவ்ரோஜி யாரு, தாதாபாய் நவ்ரோஜியுடைய பத்திரிகை என்ன, தாதாபாய் நவ்ரோஜி ஐஎன்சி மாநாட்டுக்கு எப்பெல்லாம் தலைமை தாங்கினாரு, அதே போல தாதாபாய் நவ்ரோஜியோடைய அவருடைய அடைமொழி, அதான் முதுபெரும் மனிதர் சொன்ன இல்லையா, அதெல்லாம் நம்ம கோர்வையா பார்த்து படிச்சு எழுதி வச்சுக்கணும். தேங்க்யூ.